फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல நம்ம 40 இன்ச் ப்ளவுஸ்ல எப்படி ஸ்லீவ் கட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் சார்ட்ல எப்படி கட் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ மடிப்பு பக்கம் தான் எடுத்துக்கணும். ப்ளவுஸ்ல எப்பவுமே கொக்கி சைடு எடுத்துக்கங்க. கொக்கி சைடுல உங்களுக்கு எந்த சைடு வருதுன்னு பாருங்க. பாருங்க இந்த மடிப்பும் இதுல உள்ள மடிப்பும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு எந்த சைடு வருதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த ரைட் சைடு வருது. இப்போ இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி குறிச்சுக்கலாம். கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட நீளம் பார்க்கலாம். இங்க இருந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் எனக்கு 6.25 இருக்கு. இந்த இதுல இருந்து கடைசி வரை 6.25 இருக்கு. அதோட 1/2 இன்ச் சேர்த்து 6.25. கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு விட்டுறதுல இருந்து எடுக்கணும் 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம நடு சென்டர்ல உள்ள அளவை எப்படி எடுக்கிறதுனா, இப்போ இந்த ஸ்லீவோட அளவு வந்து நீளம் வந்து 6.25 இருந்துச்சு. ஸ்லீவோட நீளம் 6.25, அதோட 1 இன்ச் சேர்த்து 7.25. பாருங்க ஸ்லீவோட நீளம் வந்து 6.25 பிளஸ் 1 இன்ச் சேர்த்தோம்னா 7.25. அதுல பாதி வந்து 3.5. 3யும் ஒரு கோடு இருக்கும். இப்போ அதான் நடு சென்டர்ல உள்ள கோடு. எப்படின்னா கீழே இருந்து நம்ம 1 இன்ச்சு குறிச்சோம்னா அங்கிருந்து 3யும் ஒரு கோடு வச்சுக்கலாம். வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மடிப்பு சைடு தான் மார்க் பண்றேன். 3யும் ஒரு கோடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்ப நம்ம கை சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பிளவுஸ்ல கை சுற்றளவு எனக்கு 5.25 இருக்கு. பாருங்க 5.25 இருக்கு. இப்ப நம்ம இங்க இருந்து 5.25 எடுத்துக்கலாம். இங்க இருந்து சுற்றளவு வந்து 5.25 இருக்கு. இங்க இருந்து 5.25, இங்க இருந்து 1.5 இன்ச். பாருங்க இங்க இருந்து 5.25, இங்க இருந்து 5.25 எடுத்தோம். அதுல இருந்து 1.5 இன்ச். 1.5 இன்ச். இப்ப ஆம்போல் ரவுண்ட் எடுக்கலாம். பிளவுஸ்ல நல்லா ஷோல்டர்ல நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டா இருக்கான்னு பாக்குற மாதிரி வச்சுட்டு ஆம்போல் ரவுண்ட் பாருங்க. இங்க இருந்து பாருங்க 7.25 இருக்கு. ஆம்போல் ரவுண்டு வந்து 7.25 இருக்கு. மறுபடியும் காமிக்கிறேன். இருக்கு. இப்ப அந்த ஆம்போல் ரவுண்ட் எங்க எடுக்கணும்னா இந்த நடுவுல குறிச்சோம்ல அதுல 7.25 எடுத்துக்கலாம். ஆம்போல் ரவுண்டு 7.25 குறிச்சிட்டு அங்கிருந்து 1.5 இன்ச் குறிச்சு இங்க இருந்து மார்க் பண்ணிக்கலாம். கோடு போட்டுக்கலாம்.
அதே மாதிரி இங்க இருந்து கடைசி வரை கோடு போட்டுக்கலாம். இங்க வரை கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்ப இதை அளந்து பாக்குறப்ப 7.25 இருக்கும். 1/2 இன்ச்சு கூடி இருக்கும். அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க இருந்து 7.25 எடுத்தோம். அப்ப 1/2 இன்ச்சு கூடனா 7.25. பாருங்க 7.25 இருக்கு மேல இருந்து. இப்ப இந்த 7.25 இப்படி வச்சுட்டு சமமா மடிச்சுக்கோங்க. அதுல வர பாதிய மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நடு சென்டர்ல கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்ப இந்த நடு சென்டர்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கும் மேல 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த வளைவு எப்படி போடணும்னு காமிக்கிறேன். இங்க இருந்து இப்படி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேல இருந்து மேல இருந்து 1 இன்ச்சு. பாருங்க இந்த இதுல இருந்து இங்க காமிக்கிறேன். அப்படியே வளைவா போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து இங்க அவ்வளவுதான் மார்க் பண்ணியாச்சு. இந்த வளைவை கொஞ்சம் அப்படியே நல்லா போட்டுக்கோங்க. எனக்கு சரியா வரல. அவ்வளவுதான். இப்ப இத கையை வெட்டி விட்டுற வேண்டியதான். வெட்டுறத பாருங்க. இப்ப அதுக்கு முன்னாடி வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பிளவுஸ்ல நீங்க பண்ண மார்க் கரெக்டான்னு பாக்குறதுக்கு பாருங்க கரெக்டா அந்த கோட் மேலேயே 1 இன்ச்சுக்கு நம்ம வச்சிருந்தோம்ல அந்த கோட்லயே வச்சு பாருங்க மேல இங்க ஒரு மார்க், இங்க இருந்து 1/2 இன்ச்சுக்கு. அதே மாதிரி இங்க ஆம்கோல் சுற்று, இது கை சுற்றளவுக்கு இங்க அது மாதிரி 1/2 இன்ச்சுக்கு. இங்க ஒரு மார்க் பண்ணி நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. இங்க ஒரு மார்க்கு, அதுக்கு 1/2 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிருக்கோம். இந்த பிளவுஸ் அளவு கரெக்டா இருக்கு. இப்ப கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கட் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச் அளவு விட்டோம்ல அதுக்கு கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்குள்ளதையும் கட் பண்ணிக்கலாம். வாங்க விரிச்சிட்டு ஃப்ரண்ட் பக்கம் உள்ளதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட் பீஸ்னு தெரியறதுக்காக இங்கே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1.5 இன்ச்சுக்கு மேலே விட்டுருந்தீங்கள, மேலே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதான் 40 இன்ச்சு ஸ்லீவோட மார்க்கு. அவ்வளோதான், நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.